ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இப்பு பாய் பேசுகிறேன். பெரிய மீன் அதை வறுக்கிறதுக்கு வந்து தவாவே இல்லை. நானும் போய் நிறைய போய் கடையில் பெரிய தவா வேணுட்டு கிடைக்கவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் பெரிய காய்லாங் கடைக்கு போயிட்டு ஒரு 40 கிலோ தவாவை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த தவா வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. அந்த தவாவை எப்படி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். உப்பு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாயிடுச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், உப்பு சமையலுக்கு மட்டும் இல்லை, தவாக்கும் சூப்பர். கஷ்டப்பட்டு 4-5 கைலாங்கடையில் தேடி கிடைக்காத பொருள் ஒரு கைலாங்கடையில் கிடச்சிச்சு. இனிமேல்ட்டு பாருங்கள், ஒட்டகம் மான் எல்லாமே அப்படியே வறுக்க போகிற வேண்டியதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா தொடச்சாச்சு. இப்போ அந்த ஆயில் எடுத்துக்கணும், ஏன்னா கொஞ்சம் துரும்பிடிச்சி தானே இருக்கும். வஞ்சர மீனும் வாழை மீனும் கிடையாது, செம்பரம்பாக்கத்தில் பிடிச்ச ஜிலேபி மீன். ஜிலேபினா ஜிலேபி, பக்கா ஜிலேபி. அங்கே தான் பிடிப்படலன்னா இங்கேயும் பிடிப்பட மாட்டேங்குது மீன். வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுத்துனே இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரியல, நான் எப்போ செஞ்சாலும் கரண்ட் ஆஃப் ஆகிடுது வீட்டில் செஞ்சாலே. அதை பாருங்கள், மீன் நல்லா சூப்பராக வந்திருக்குது. பாடியெல்லாம் பிரித்து பாடியெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிடுச்சு. மீன் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்குது. ஓகேவா, நல்லா வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வந்து எடுத்து காமிக்கிறதுக்கு கரண்ட் இல்லை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கரண்ட்டே இல்லைனா கூட இன்வெர்ட்டர் வச்சு நான் போடுறேன். ஓகே, கரண்ட்டு வரோன்னு வெயிட் பண்ணால் மார்னிங் 12:15 ஆயிடுச்சு. இனிமேல் கரண்ட் வராது போல இருக்குது.